மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பாதிப்பு குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரித்து வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மருதுபாண்டி அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்படுவதாக மனித உரிமை ஆணையத்தில் புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி அவர்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து மனித உரிமை சார்பாக அதன் நேரடியாக அந்த குழுவினர் தற்போது மாஞ்சோலை, ஊத்து, காக்காட்சி உள்ளிட்ட பகுதிகளில் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முன்னதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தப்பட்டு அவர்கள் இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து சுமார் 1125 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை பெற்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து புகார் கொடுத்த இந்த கிருஷ்ணசாமி அவர்களையும் சந்தித்து அவரிடமுள்ள ஆவணங்கள் மற்றும் அவர் இதுக்கு முன்பு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு ஆவணங்களை பெற்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த மாஞ்சோலை மக்களை சந்தித்து அந்த விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுவாக இங்கு இருக்கக்கூடிய மக்களை ஒவ்வொரு வீடாக சென்று நம் தேசிய மனித உரிமை ஆணையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் என்பது விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள். மேலும் அவர்களுடைய தேவை என்ன, அவர்கள் குறைகள் என்ன, அவர்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்களை இந்த பகுதியை அனுபவித்து வருகிறார்கள், அவர்களுக்கு அந்த தொழிற்சாலையை சேர்ந்த நிர்வாகத்தினர் இதுவரை என்ன மாதிரியான சலுகைகளை அளித்திருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை கேட்டறிகிறார்கள். இது மட்டுமல்லாமல் எத்தனை ஆண்டுகளாக ஒவ்வொரு குடும்பத்தினரும் இந்த பகுதியில் இருக்கிறார்கள், அவர்கள் அடிப்படை தேவைகளை அறிந்து வருகிறார்கள். தொடர்ந்து 4 நாட்கள் இந்த விசாரணை என்பது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 2 நாட்கள் மாஞ்சோலை, ஊத்து, காக்காட்சி பகுதியில் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், மீதம் இருக்கக்கூடிய 2 நாட்கள் மணிமுத்தாறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசு சுற்றுலா மாளிகையில் தற்காலிக முகாம் அமைக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய முகாம் முழுவதற்கு பொதுமக்கள் தங்களிடம் உள்ள ஆவணங்களோ அல்லது குறைகள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மனித உரிமை ஆணையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் தற்போது நெல்லையில் முகாமிட்டு இந்த மாஞ்சோலை தொடர்பான விசாரணை என்பதை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி. உதகை, குன்னூர், ஏலகிரி பகுதிகளுக்கு இல்லாத நெருக்கடி மாஞ்சோலைக்கு மட்டும் ஏன் காட்டப்படுகிறது என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் தனி ஒரு குடும்ப சொத்தாக மாஞ்சோலை மாற்றப்படுமோ என்று சந்தேகம் எழுப்பினார். ஊட்டி போறீங்கன்னா இந்த இடைஞ்சல் இருக்குதா, கொடைக்கானல் போனா இந்த பிரச்சனை இருக்குதா, குன்னூர் போறது இருக்குதா, ஏலகிரிக்கு பிரச்சனை இருக்குதா, அப்ப இங்கே மாஞ்சோலை மட்டும் ஏன் அப்படி கழுத்து பிடிச்சு நிற்கிறீங்க? அப்ப இதுக்குள்ள வேற ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு நாம பார்க்க வேண்டியது. அதாவது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வர முடியல, பத்திரிகையாளர் வர முடியல, வழக்கறிஞர் சந்திக்க முடியல, தொழிலாளர்களுடைய உற்றார்வரும் வர முடியல. அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவுக்கு அரிசி கொடுத்தா, பருப்பு கொடுத்தா, எண்ணெய் கொடுத்தா அவங்க நேரடியாக வர முடியல, வெறும் வண்டியில் மட்டும் அனுப்பிச்சு விடுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி, எந்த விதத்துல நியாயம் இது? இதை முழுக்க வேற ஒரு தனி நபர், ஒரு குடும்பம் இதை அபகரிக்கிறதுக்காக நினைக்கிறதுக்காக இப்படி பண்ற மாதிரி நான் நினைக்கிறேன்.